இதனால நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி நம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு போதித்து கொண்டு வருகிறார். எந்நாளிலும் அவருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசனம் கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவ ஊற்று நமக்கு எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது அப்படின்னு பார்ப்போமானால், இந்த ஜீவ ஊற்றானது வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இப்படியாய் தேவன் சொல்லுகிறார். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தார். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து இந்த ஜீவ ஊற்று புறப்பட்டு வருகிறது. இந்த ஜீவ ஊற்றானது எப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிறது அப்படின்றது பார்த்தோம்னா, யோவான் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். மேல் வசனத்துல 37ஆம் வசனம் கடைசி பகுதியில, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிறது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவனிடத்தில் இருந்து இந்த ஜீவ ஊற்றானது புறப்பட்டு போகிறது. இந்த விசுவாசம் உள்ளவன் இருதயம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? அதான் ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு பாக்குறோம். அப்ப பாக்கியம் உள்ளவர்களாகிய நம்முடைய இருதயத்தில் இந்த விசுவாசம் காணப்படும் பொழுது அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும். எல்லா காவலோடும் தன்னுடைய இருதயத்தை காத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்கள் இடத்தில் இருந்து இந்த ஜீவ ஊற்று புறப்படும். ஆட்டுக்குட்டியானவர் இடத்தில் இருந்து வந்த அந்த ஜீவ ஊற்று என்னால மனுஷர்களான நம்மளுடைய மத்தியிலும் நம்மளுடைய இருதயத்தில் இருந்து அந்த ஜீவ ஊற்று புறப்பட வேண்டுமானால் அவரிடத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இதுவே தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது. அப்படியாக தன்னுடைய இருதயத்தை காத்து கொள்ளும் பொழுது அந்த ஜீவ ஊற்றானது எதையெல்லாம் நமக்கு கொடுக்கிறது? உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் 15வது வசனம் முடிய நம்ம படிச்சோம்னா, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். ஆண்டவர் இந்நாள்ல நம்ம சகோதரிகளா இந்த கூட்டத்துல கூடியிருக்கோம். நம்மள ஆண்டவர் சொல்றாரு, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். உன் தோட்டம் மாதளம் செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருதோன்றி செடிகளும் நலதம் செடிகளுமாய் இருக்கிறது. நலதமும் குங்குமமும் வாசம்பும் லவங்கமும் சகலவித தூப மரங்களும் வெள்ளை போல செடிகளும் கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்காசனமாய் இருக்கிறது. எப்படிப்பட்டதான ஒரு செடிகள்! இது எல்லாமே நம்மளுடைய இந்த உலகத்துல காணப்படும் போது மிக உயர்ந்த விலையேற பெற்ற மரங்களாய் காணப்படுகிறது. சகலவித தூப வர்க்க மரங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப ஆண்டவர் பிறந்த போது அந்த தூப வர்க்கமும் வெள்ளை போலமும் அவரை காணும்படியாக போகும் பொழுது மற்றவர்கள் எல்லாருடைய கரங்களிலும் இது காணப்பட்டது. அவர் பிறந்த பொழுது காணப்பட்ட அந்த தூப வர்க்கமும் அந்த சகலவித தூப வர்க்கங்களும் வெள்ளை போலங்களும் அவர் மரித்து உயிரோடு எழுப்பப்படும் பொழுதும் அந்த காரியங்கள் அங்கே காணப்பட்டது. அததான் சொல்ற, கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்காசனமாய் இருக்கிறது. அப்ப அவருக்கு பயந்தவர்கள், அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜீவ ஊற்று நம் இடத்தில் இருந்து புறப்பட்டு போகப்படும் பொழுது, நம்முடைய இருதயத்தை அது காத்து கொண்டு இருக்கப்படும் பொழுது அந்த இடத்தில் வளரும் அந்த மரங்கள் எல்லாம் எப்படி சிங்காசனங்களாய் இருக்கிறதா. சிங்காசனத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரிடத்தில் இருந்து வந்த அந்த ஜீவ தண்ணீர் பாயும் இந்த மரங்கள் இப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரும் துறவும் லீபினோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது.
அப்ப அவரோடு நாம காணப்படும் பொழுது இந்த கனித்தரும் இந்த நலதம் செடிகளும் மாதுளம் செடிகளும் இந்த மரங்களும் இப்படியாய் விலையேற பெற்ற மரங்களாய் அங்கு வளர்வது மாத்திரமல்ல, அவரு நம்முடைய நீரூற்றை அவர் என்ன பண்றாரு, முத்தரிக்கப்பட்ட நீரூற்றாய் மாற்றுகிறார், மறைவு கட்டுகிறார். அது மாத்திரமல்ல, அவரு அடைக்கப்பட்ட தோட்டமாய் நம்மளை பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, ஜீவ தண்ணீரின் துறவும் அங்கு ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாகும்படியாய் செய்கிறார். அப்ப ஜீவ தண்ணீருடைய துறவு நம்முடைய இருதயத்தில் ஓடி வரும் பொழுது அதற்கு ஆண்டவர் மறைவை கட்டுகிறார். இப்ப நம்ம இருதயத்தை எப்படியாய் காத்து கொள்ள வேண்டும், அந்த இருதயத்திற்குள்ளாய் காணப்படும் அந்த அழுக்கானது எல்லாம் நீக்கப்பட்டு அது சுத்திகரிக்கப்பட்டு நம்மளுடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படும் பொழுது அது மறைவு கட்டப்பட்ட தோட்டத்தை போல காணப்படும். என்னால் அதான் சொல்றார், என் சகோதரியே, என் மணவாளியே என்று ஆண்டவர் அழைக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது அந்த நீரூற்றாகி அந்த கண்மலைக்கு முன்பாக நாம் காணப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்படியாக, நம்மளுடைய ஜெபங்களை அவர் கேட்கும்படியாக, நம்ம ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில நம்மளுடைய ஜெபங்களை தூபமாய் கொண்டு போகப்படும் பொழுது அவர் நமக்கு ஒரு சுகந்த வாசனையை மாத்திரம் கொடுப்பது இல்லை, அதோட சேர்ந்து நமக்கு மறைவையும் கட்டுகிறவராய் காணப்படுகிறார். ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அவர்களுடைய சகோதரியே, மனவாட்டியே என்று சொல்லி நம்மளை அழைக்கிற தேவன். அப்ப அவர் குடும்பத்துல இருக்கிற நமக்கு எந்த விதமான ஒரு இடையூறும் வராதபடிக்கு நம்மளை அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இன்னும் அநேக இடங்களில் அவர் நமக்கு அவருடைய நீரூற்றை திறந்து நமக்கு அவரு இந்த தாகத்திற்கு தண்ணீரை கொடுப்பவராய் இருக்கிறார். அப்படியாக ஒரு ஸ்திரியை ஆண்டவர் தேடி போனார். ஆண்டவர் வழி நடந்து போகும் பொழுது அவருக்கு தாகம் உண்டாயிடுச்சு. யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டவருக்கு தாகம் உண்டான பொழுது அவர் என்ன பண்ணாரு, அந்த வழியா போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சகோதரி தண்ணீர் வந்து கிணத்துல எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சகோதரி எங்க காணப்படுறாங்கன்னு பார்த்தோமானால், யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால் அங்கே யாக்கோபு ஒரு கிணறு தோண்டி இருந்தாரு. அந்த யாக்கோபுடைய கிணற்றிலிருந்து ஒரு சகோதரி தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தார். அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்று கேட்டார். நமக்கு எல்லாருக்கும் மறைவு கட்டப்பட்டவராய் காணப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சகோதரின் இடத்தில் போய் எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் தா அப்படின்னு கேட்கிறார். அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள் என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவள் வந்து பகல் காலங்கள்லயோ மத்த நேரங்கள்லயோ அவ அதிகமா வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாரும் அவங்க உள்ளலாம், அந்த ஜனங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவ தனிமையில வந்து அந்த இடத்துல அந்த கிணத்துல தண்ணி மொண்டு கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலையில அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் அந்த சமாரியா ஸ்திரீயை தேடி போய் அவளிடத்தில் கேட்கிறார், நான் தாகமா இருக்கேன், எனக்கு நீ தண்ணீர் தா அப்படின்னு சொல்லிட்டு. 10வது வசனத்துல இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஏன்னா தண்ணி கேட்கும் போது அந்த ஸ்திரீ சொல்றா, ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். ஏன்னா அங்க வந்து அவரு தண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு கயிறும் இல்ல, பக்கெட்டும் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா அந்த ஸ்திரீ கிட்ட போயிட்டு கேட்கும் போது அவர் சொல்றாரு, ஆண்டவரு தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாள். அப்ப அவளுக்கு தேவனுடைய ஈவு அங்க கொடுக்கப்பட்டது. அந்த ஒதுக்கப்பட்ட ஸ்திரீ, அவ எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. அவகிட்ட யாருமே பேசக்கூட தயங்குறவங்க. அப்படிப்பட்ட ஒரு பாவத்துல அவள் சிக்குண்டு மாட்டிக்கொண்டு இருக்கிறா. அவகிட்ட போயிட்டு இவர் தாகத்துக்கு தான்னு கேட்ட உடனே நம்மளிடத்தில் மற்றவர்கள் பேசக்கூட தயங்குவாங்களே, ஆனா இவர் நம்ம கிட்ட வந்து இந்த தண்ணீரை தான்னு கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஆச்சரியமான இது. ஆனா அங்க ஒரு ஈவு அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஈவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை தேடி போனதற்கான ஈவாய் காணப்பட்டது. அந்த ஸ்திரீ என்ன பண்ணா, ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்று கேட்கிறாள். அவளுக்கு தெரியல, தன்னை தேடி வந்திருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு அவ உணரல, தெரியல. ஆனாலும் ஆண்டவர் அவளுக்கு வெளிப்படுத்துறார்.
இது தேவனுடைய ஈவு, தாகத்துக்கு எனக்கு கொடு அப்படின்னு அவகிட்ட போயிட்டு கேக்குறாரு. அப்ப கூட அவளுக்கு உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஆண்டவர் முன்னாடியே அவளை முன் குறிச்சிட்டாரு. முன்னாடியே உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்திருப்பார். ஆனா உன் ஜீவனை நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நஷ்டப்படுத்திட்டு இருக்க. அததான் ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஆண்டவர் வசனம் வித்தியாசப்படுகிறது. அப்ப தன்னுடைய ஜீவனை அவன் நஷ்டப்படுத்திட்டு கொண்டிருக்கா. அதனாலதான் அவர் சொல்றாரு, உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். முன்பாகவே ஆண்டவர் கொடுத்திருப்பார், ஆனா அதை நீ உணராமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆணித்தரமா சொல்றாரு. யோவான் 4:14 வசனத்துல அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிறது, நீரூற்றாயும் இருக்கும் என்றார். நித்திய ஜீவ காலமாய் ஊறும் நீரூற்றாய் அது இருக்குதான் அந்த தண்ணீர். அப்ப ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஜீவ தண்ணீர் இந்நாள்ல நமக்கு எப்படி இருக்கு? நமக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். அந்த ஸ்திரீ உடனே அவங்க ஆர்வத்தோட சொல்றாங்க, நான் எனக்கு தாகமே வரக்கூடாது ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் அந்த தண்ணியை மொல்றதுக்கு நான் வரவே கூடாது, நான் வீட்டுக்குள்ளாரே இருக்கணும், ஆனா எனக்கு இந்த தண்ணீர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது ஒரு சுயநலமான ஆசையாக கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த நீர் ஊற்று எப்படிப்பட்டதுன்னு சொல்லியும் கூடமே அந்த சகோதரி திரும்பவும் இப்படி கேக்குறாங்களே அப்படின்னு ஆண்டவர் மனசு வருத்தப்படல. அப்ப சொல்றாரு, அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால் 16வது வசனம், இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷரை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அப்ப இன்னமும் அவளுடைய இருதயம் இவரு தேவனுடைய குமாரன் என்று உணராமல் காணப்பட்டது. அந்த ஜீவ ஊற்று அவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவளுக்கு இல்லை. ஆனாலும் அவ சுயநலத்தோடு கேட்கிறான், எனக்கு எப்பயுமே தாகம் வரக்கூடாது, எனக்கு அப்படிதான் நம்ம சில நேரங்கள்ல இருக்கிறோம், எனக்கு என்னைக்குமே பிரச்சனை வரக்கூடாது ஆண்டவரே, எனக்கு என்னைக்குமே வியாதி வரக்கூடாது ஆண்டவரே, எனக்கு எப்பயுமே கடன் வரக்கூடாது ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டும் வசனங்களை மட்டும் கேட்கணும் ஆண்டவரே, எனக்கு எந்த விதமான பாதிப்பு தரக்கூடிய வசனங்களையோ வார்த்தைகளையோ அப்படிப்பட்ட காரியங்களையோ என் வாழ்க்கையில வரவே கூடாது ஆண்டவரே அப்படிலாம் நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்துவை நமக்குள்ளாய் நாம பருகும் பொழுது எந்த விதமான தாகமே இருக்காது அப்படின்னு ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை கொண்டு சொல்றாரு. தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகமே இருக்காது, அது எப்படி இருக்கும்? ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அப்ப தினம் தினம் ஊறக்கூடிய நீரூற்று, நம்மளுடைய ஜீவனுள்ள காலம் எல்லாம் இந்த நீரூற்று நமக்குள்ளால் சுரந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நீரூற்றாய் இருக்கும். அதை நம்ம வீட்டிலேயே தங்க வச்சுக்க முடியாது. நான் வெளியில போக கூடாது, ஆலயத்துக்கு போக கூடாது, ஆனா எனக்கு ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவர் ஊழியத்துக்கு நான் என்னால போக முடியலனாலும் நான் அதுக்காக பிரயாசப்படுறேன், ஆனா என்னால போக முடியல, ஆனாலும் எனக்கு இந்த ஜீவ தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். நிறைய பேர் இப்போ வீட்டுக்குள்ள படுக்கையிலயோ இல்ல போக முடியாத சூழ்நிலையிலயோ காணப்படலாம். இந்நாள் உங்களை மாதிரி உள்ளவர்களுக்காக ஆண்டவர் இந்த ஜீவ தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கும்படியாய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதை நாம் மாத்திரம் அனுபவிக்காதபடிக்கு அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க தெரியுங்களா? 28வது வசனத்துல, அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் யார பார்த்தேன்? ஆண்டவராகிய மேசியாவை நான் பார்த்தேன், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில அவங்க மத்தவங்களுக்கு எதிர போகாத ஒரு மனுஷி, வீட்டை விட்டு வெளியிலே வராத மனுஷி, எனக்கு வீட்டுக்குள்ளாரே தாகம் தீரும்படி அந்த தண்ணியை கொடுன்னு கேட்ட ஒரு மனுஷி, அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த குடத்தை வச்சுட்டு தைரியமா பயமே இல்லாம ஊருக்குள்ள ஓடி போயிட்டு, ஆண்டவராகிய மேசியாவை நான் பார்த்தேன், அவர் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு எல்லாருக்கும் ஆண்டவரை பத்தி சொல்றாங்க. என் வாழ்க்கையில
நடந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நமக்குள்ளாய் மாத்திரம் வாசம் செய்பவர் கிடையாதுங்க. அவர் மற்றவர்களிடத்திலும் வாசம் செய்யும்படியாய் அவருடைய நாமத்தை கொண்டு மற்றவர்களுக்கு நாம சுவிசேஷமா அறிவிக்க வேண்டும். இதுதான் அவர் விரும்புறாரு. பேதுரு நடந்து போகும்போது ஒரு குருடன் கேட்கிறாரு. அப்ப பேதுரு எனக்கு பார்வை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது பேதுரு சொல்றாரு, என்னிடத்தில் பொன்னோ வெள்ளியோ அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எதுவும் பொன்னோ பொருளோ கொடுத்து ஆண்டவரை ஏத்துக்கோங்கன்னு யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மிடத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது நமக்குள்ளாகவும் ஜீவ ஊற்று புறப்பட்டு போகும். அந்த ஸ்திரீ இவ்விதமாய் தன்னுடைய ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்ட பொழுது அதை அவளுக்குள்ளாய் வைத்துக் கொள்ளாதபடி ஊருக்குள்ள போயிட்டு எல்லாருக்கும் அதை அறிவிச்சாங்க. அப்படியாக அறிவித்த போது அவங்களுடைய அதனாலதான் அவங்களுடைய சரித்திரம் நம்மளுடைய வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்திரீயோட பேர் கூட இல்லை, ஆனா அவங்களுடைய சரித்திரம், பாவத்தில் சிக்குண்ட ஸ்திரீயுடைய சரித்திரம் பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய நாமத்தை அறிக்கையிட்டு நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் இப்படியாய் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஏசாயா 55 அதிகாரம், ஏசாயா 55 அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போமானால், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். 2வது வசனம், நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும். முதலாவது ஆண்டவர் நமக்கு இவ்வளவு வார்த்தைகளை 2வது வசனத்துல சொல்றாங்க. அப்பத்திற்காக நீங்க ஓடாதீங்க, உங்களுடைய பிரயாசத்தை செலவழிக்காதீங்க, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்தால் நலமானதை சாப்பிடுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு தத்தமா கொடுக்கிறாரு. அதான் முதலாவது என்ன கொடுக்கிறாரு, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே. ஒரு மனுஷனுக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம். உடல்ல நீர் சக்தி கம்மியாயிட்டா கூடமே அவங்களுடைய சரீரம் பாதிக்கப்படுகிறதுன்னு டாக்டர்னு சொல்றாங்க. அப்படி ஆண்டவர் அண்ணாலேயே நமக்கு கொடுத்த வார்த்தை, தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் என்று சொல்றாரு. அப்ப தண்ணீர் கொடுக்கிற தேவன், உணவு கொடுக்கிற தேவன், நம்மளுடைய நித்திய ஜீவனுக்கு உண்டான வாழ்க்கையும் நமக்கு கொடுப்பார் என்று நிதம் நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு முன்பாக எல்லா விதமான தேவைகளையும் அவரை நம்மளை விசாரித்து சரி செய்து நம்மளுடைய வாழ்க்கையை அவர் சீர்படுத்துகிறவராய் காணப்படுறார். நமக்கு என்ன தேவைகள் உண்டு என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் அந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள் எதையோ தேடி ஓடுறாங்க. அதுவும் நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்துல இப்படியாய் கொடுக்கப்பட்டுள்ளது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவர் துக்கத்தோடு சொல்றாரு எரேமியா தீர்க்கதரிசிக்கு, என் ஜனங்கள் 2 தீமைகள் செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகள் ஆகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆண்டவர் பேர் சொல்றாரு. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டு அவங்க எப்படிப்பட்டதான ஒரு இடத்தை தேடிக்கிட்டாங்க. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புகள், தண்ணீர் அங்க நிக்கிறதுக்கு இடமே இல்லாத ஒரு தொட்டி, அந்த தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அப்ப இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அநேக ஜனங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு நமக்காக வந்தாரு, அந்த பரலோக சேனையை விட்டு வந்தாரு, நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தாரு. அவருடைய உடல் முழுக்க அவர் சிந்தின அந்த ரத்தம், உடல் ஃபுல்லா எல்லா ரத்தத்தையும் அவர் சிந்திட்டாரு. அவர் மரித்தாரு, மீண்டுமாய் அவர் உயிர்த்தெழுந்தாரு, அவர் மீண்டும் வரப்போறாரு. இதையெல்லாம் நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளாய் நம்ம சொன்னாலும் இவங்களுக்கு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு தொட்டிகளை வெட்டி, அது வெடிப்புள்ள தொட்டி, அதுல தண்ணீர் நிக்காது. ஒரு உடஞ்ச பாத்திரத்துல தண்ணி ஊத்தினா நிக்குமா? அது நிக்காது. அப்படி வெடிப்புள்ள ஒரு தொட்டிகளை அவர்கள் வெட்டி கொண்டு அதுல போயிட்டு எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 காரியங்கள் ஆண்டவருக்கு ஒரு வேதனையை உண்டாக்குகிறதா இருக்கிறது. அவர்கள் தீமைகளை செய்தார்கள். 2 தீமைகள். அவர்கள் தேவனை முதலாவது விட்டுட்டாங்க.
தெய்வ பயம் அவர்களிடத்தில் இல்லாம போனது. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு வெடிப்புள்ள தொட்டியை அவங்க வெட்டிக்கிட்டாங்க. அதுல எவ்வளவுதான் நான் ஜீவ தண்ணீரை ஊத்தினாலும் அது அங்க நிக்கல. அது என்ன பண்ணுது? அது வழிந்து, அது ஓட்டை வழியா அது போய்கிட்டே இருக்கு. அதை நினைச்சு வேதனைப்படுறார். இத எரேமியா தீர்க்கதரிசிக்கு அவர் சொல்றாரு. அந்த ஜனங்கள் யாருன்னு பார்த்தோம்னா, எரேமியா 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். மீண்டும் மீண்டும் ஆண்டவர் இதையே சொல்றாரு. யாக்கோபின் குடும்பத்தாரு, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நம்மளை பார்த்துதான் சொல்றாரு. நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள். நீங்க இப்படிப்பட்ட 2 காரியங்களை எனக்கு செஞ்சிருக்கீங்க. ஆனாலும் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறவர் ஆனபடியால் அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு பார்த்தோம்னா, நம்முடைய அந்த நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவ தண்ணீரை அவர் எப்படி நம்மளை வைத்து உபயோகப்படுத்துகிறார் என்று பார்ப்போமானால், வெளிப்படுத்துதல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, உன்னத பாட்டுல நம்ம படிச்ச வசனங்கள். 12 வகையான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்துதான். எங்க இருந்தது? நகரத்தின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும். அப்ப ஜீவ தண்ணீர் ஓடுகிற நதி நம்மளா காணப்பட்டோமானால், நம்மளுடைய கரைகள், இந்த கரை ஓரங்கள்ல அந்த இரு கரைகளிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் அங்கு இருக்குமா. அது மாதம் தோறும் தன் கனியை கொடுக்குமா. அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வசனத்தை ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் ஆகிய ஆட்டுக்குட்டி ஆனவரின் சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஜீவ தண்ணீரை காத்து கொண்ட நம்மிடத்தில் அந்த ஜீவ ஊற்று புறப்பட்டு போகுமே. ஆனால் அந்த ஜீவ ஊற்றின் வழியாக அந்த கரைகள் ஓரமாக காணப்படும் ஒவ்வொரு விருட்சங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த இலைகளும், அந்த கனிகளும், அந்த மரங்களும், அந்த விருட்சத்தின் இலைகள் கூட ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வேத வசனங்கள் நமக்கு ஆண்டவருடைய விசுவாசத்தை கொண்டு நம்மளுடைய இருதயத்தை அவர்களுடைய ஜீவ ஊற்றால் நம்ம ஆண்டவரிடத்தில் ஊற்றும் பொழுது, ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம விசுவாசத்தோடு அவருடைய வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு போகும் அந்த ஜீவ ஊற்று அது மறைவு கட்டப்பட்டு மற்றவர்களுக்கு பாதுகாப்பான ஜீவ ஊற்றாக காணப்படும் பொழுது, அவருடைய வசனத்தின் வார்த்தைகள் வல்லமை உள்ளதால் புறப்பட்டு போய் அது அநேக கனிகளை கொடுப்பதும் இலைகள் மூலமாக ஆரோக்கியத்தை கொடுப்பதுமாக காணப்படுகிறது. தினம் தினம் நம்ம ஜெபிக்கும் பொழுது அநேக சுகவீனங்களா காணப்படுவதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். அப்ப இப்படிப்பட்டதான வசனங்களை நம்ம உரிமை பாராட்டி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா அவங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த ஜீவ ஊற்று தன்னுடைய இருதயத்திலிருந்து பாய்ந்தோட வேண்டும் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. கர்த்தர் இப்படிப்பட்டதான ஜீவ ஊற்று எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் கொடுக்கும்படியாக என்னால நான் அவருடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தவளாய் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படியாக அவரிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.